பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். என் கிருபை உனக்கு போதும் என்ற இந்த வாக்குத்தத்தம் பவுலுக்கு ஏகப்பட்ட வெளிப்பாடுகள், அனுபவங்கள் உண்டாகும் பொழுது, அவர் உயரே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டும், பல ரகசியங்கள் அவருக்கு அறிவிக்கப்பட்டும், அவர் இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருக்கிறது என்பது நிமித்தம் தன்னை உயர்த்தி விடாதபடிக்கு ஏதோ ஒரு முள்ளு அவருடைய சரீரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீக்கும்படிக்கு அவர் ஜெபிக்கிறார். பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தேவனிடத்துல ஜெபிக்கிற அனுபவம் தேவை. அவர் பாருங்க தேவனோட கம்யூனிகேட் பண்றாரு. தனக்கு கிடைச்ச அறிவை வச்சுட்டு அலப்பற பண்ணாம சிம்பிளி அண்ட் ஹம்பிளி அவர் போய் டிட் ப்ரே. தேவன் அப்பொழுது அவரோடு பேசுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். வேதத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அறிவு இருமாப்பை தரும். இன்னொரு இடத்துல யாக்கோபுல 4 சொல்லுகிறது, தாழ்மையா இருந்தாதான் கிருபை தருகிறார். அப்ப தேவன் எவ்வளவு ஒரு விஷயத்தை செய்யறார் பாருங்க. பவுலும் அவருக்கு தெரிந்த விஷயத்துலலாம் தன்னை உயர்த்தி பெருமைக்குள்ள போகாம, அவரை கிருபைக்குள்ள நடத்துறதுக்கு ஒரு தாழ்மையில அவர் நடத்துறார். கிருபை ஈஸியா வராது. தேவனுக்கு முன்னாடி தாழ்த்தும் போதுதான், தாழ்மையா இருக்கும்போது தான் அந்த கிருபை வேலை செஞ்சு அந்த முள்ளுகளிலிருந்து, பெருமையிலிருந்து, சாத்தானின் கிரியையிலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறது. தேவனுடைய கிருபை, கர்த்தரின் கிருபை உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் போதுமானது. இயேசுவின் நாமத்தில்